ஹாய், ஹலோ, வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நான் இது வரைக்கும் ஜியோ 4G சிம் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 4G ஃபோனில். இப்போ நான் 5G ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு சிம் கார்டு சேஞ்ச் பண்ணணுமா 5G ஒர்க் பண்ணுறதுக்காக. ஜியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4G சிம் 5G சிம் அப்படின்ட்டு எந்த வேரியண்ட்டும் கிடையாது. எல்லாமே ஒரே சிம் கார்டு தான். ஒரே சிம்லேயே 4G அண்ட் 5G ஒர்க் ஆகும். 4G ஃபோனில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 4G ஒர்க் ஆகும். அண்ட் 5Gக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5G உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்கிரேடு பண்ணணும் இதெல்லாம் வெளியில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போய் 4G 5G ரெண்டும் ஒரே சிம் கார்டு தாங்க. உங்களோட ஃபோன் 5G ஃபோன் நீங்கள் வாங்கிட்டு சிம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மை ஜியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உள்ளே என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் காட்டும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே என்ட்ரி ஆயிரும் மொபைலுக்குள்ளே. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பேனர் இருக்கும். ஸோ இதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 செக்கிங் வந்து ஃபோனே பண்ணும். ஸோ அதில் வந்து ஜியோ வெல்கம் ஆஃபர் அப்படிங்கிறது கிரெடிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கும். அண்டு ஹேண்ட்செட் 5G காம்பேட்டபிள், இந்த ஹேண்ட்செட் வந்து 5G ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடும். இந்த ஜியோ வெல்கம் ஆஃபர் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த பேனரே காட்டும். இது வரல, எனக்கு இந்த மாதிரி பேனரே காட்டல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டிங்கில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது படியே செக் பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து தேர்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஹேண்ட்செட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போத்த லேட்டஸ்ட் அப்டேட், நீங்கள் புது ஃபோனே வாங்கியிருந்தாலும் இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஃபோன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் மட்டும்தான் இந்த 5G சிம் வந்து ஒர்க் ஆகும், 5G டவரும் எடுக்கும். ஸோ அதனால் கிளியராக தெரியும் எனக்கு வந்து 5G, அதாவது லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்டேட்டட் நவ் ஐ ஹாவ் அப்டேட்டட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இல்லைன்னா செக் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எங்கே கொண்டு போகும்னா செட்டிங்ஸில் நம்ம ஃபோனோட சிஸ்டம் அப்டேட்டுக்கு கொண்டு போகும் அந்த பேஜுக்கு. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செக் ஃபார் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி அப்டேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப் டு டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே காட்டும் இந்த மாதிரி. இதே நீங்கள் ஃபோன் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன வெர்ஷன் அப்டேட் காட்டுதோ அந்த வெர்ஷனை எவ்வளோ ஜிபி காட்டுதுங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜிபி உங்களோட ஃபோனில் வச்சுக்கிட்டு இல்லை வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சேம் அதே மைஜியோக்குள்ளே வாங்க, அதே அந்த பேனருக்குள்ளே வாங்க. கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி செக் பண்ணிட்டோம். செக் பண்ணோடனே தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்தோடனே உங்களுக்கு ஐ ஹேவ் அப்டேட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ கொடுங்க. அடுத்தது 5G செட்டிங்ஸ் வந்து உங்களதில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது என்னோடதில் ஆல்ரெடி 5G ஆக்டிவேட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ட்ரூ 5G அப்படிங்கிறது வரும். ஸோ அதை கொடுத்தோன்னாவே ஓகே. இல்லை இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிறதுல போய்ட்டு இந்த சிம் கார்டோட ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க. அதில் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டேட்டா ரோமிங் அப்படிங்கிறது நிறைய பேர் ஆஃபில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்பயுமே ஆனில் வச்சுக்கோங்க. ஜியோ சிம் வந்து மேக்ஸிமம் டேட்டா ரோமிங் எப்பயுமே ஆனில் இருக்கணும். வைஃபை காலிங் அப்படிங்கிறது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்போயாவது வைஃபைல நீங்கள் கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா அது மூலமாக கால் போகிறதுக்கு தான், கிறிஸ்டல் கிளியராக கால் போகிறதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. அது ஆன் ஆஃப் அது உங்களோட விருப்பம். அடுத்து ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டைப் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட இப்போ 5Gலேயே ஆல்ரெடி சூஸில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் 4Gக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணால் நீங்கள் 5Gக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆக்சஸ் பாயிண்ட் ஏபிஎன் அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு இந்த மேலே இருக்கிற 3 பட்டன் இருக்கு இல்லைங்க, அதில் டச் பண்ணி ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிவிட்டு ரீசெட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் இந்த ஏபிஎன் ரீசெட் ஆயிரும். அண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேக் கொடுத்துட்டு ஒரு டைம் ஃபோன் இந்த சிம் கார்டை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னாலும் ஓகே தான். ஸோ அதை பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பண்ண செட்டிங்ஸை வந்து உங்களுக்கு வந்து கிளியராக எனேபிள் ஆகிறதுக்காக ஸோ அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம பண்ண செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக இது வந்து ஃபோன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ அதை நம்ம பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பேக் கொடுத்துட்டு அண்டு அதர்வைஸ் இன்னும் ஒன்று மட்டும் நம்ம செக் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட நம்ம ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதில் மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதில் அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மேலே இருக்கிற அந்த
கூகுள் ஐடியோட ஐக்கான் தொட்டுட்டு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் அப்டேட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற நேமில் அண்டு ப்ளே சர்வீஸ், கூகுள் ப்ளே சர்வீஸ் இந்த மாதிரி ஃபோனோட சாஃப்ட்வேர்ஸை மேக்ஸிமம் என்னென்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி தெரில, இது வந்து ஃபோன் சாஃப்ட்வேரா இல்லை நாங்கள் ஃபோனில் வச்சுருக்கிற சாஃப்ட்வேரா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்டேட் ஆல் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஒன்ஸு அப்டேட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து இது சும்மா ஒன் சாஃப்ட்வேர்ஸு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் அப்டேட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே 5G அப்படிங்கிற டவர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த பேனர் வராதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 5G ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட 5G ஃபோனில் நம்மளோட சிம் கார்டை ஒரு 2-3 ஹவர்ஸ் அதில் போட்டு வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வைங்க. போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே 5G டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, அது எனேபிள் ஆனதுலேருந்து இன்னொரு 1/2 அன் ஹவர்னாச்சும் அதில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டை கழட்டி உங்களோட ஃபோனில் போட்டு மை ஜியோவில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேனர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் யார் யாருக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராட்லேருந்து நம்ம ஃபோன் வாங்கிட்டு வரோம்ல, ஸோ அந்த ஃபோன்ஸுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5G வந்து கிடைக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, 5G வந்து நம்ம ஜியோவில் இந்தியன் ஐஎம்இஐக்கு மட்டும்தான் ஃப்ரீ ட்ரையல் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 5G வந்து அப்ராடில் வாங்கிட்டு வர ஃபோனுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகுது. அதே டோட்டலாக அன்லாக்கிங் பண்ணி வரக்கூடிய ஃபோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஃபோனோட இதை பொறுத்து இருக்குது. கம்பெனி அண்டு எந்த கண்ட்ரியில் வாங்குனீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே 5G சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, அது தேஞ்சிருச்சு, அதை மாற்றினா தான் 5G எடுக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்பில் கொண்டு போயிட்டு எனக்கு 5G ஒர்க் ஆகலைன்னு கொடுத்தீங்கன்னா, நேராக நீங்கள் ஜியோ ஆஃபீஸ் போயிட்டு பாருங்கள், சிம் மாற்றி தருவாங்க. அப்போ தான் 5G ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் கிளியர் ஆயிரும். 5G யூஸ் பண்ணலாம். இப்போ 5Gயோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 4Gயில் வந்து ஒரு 2 MBPSலேருந்து அதிகபட்சம் 4 MBPS வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. நான் இருக்கிற சர்க்கிளில் சொல்கிறேன். அண்டு நீங்கள் இருக்கிற சர்க்கிளில் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. அதே 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 300 ஆர் 350 MBPS வரைக்கும் கிடைக்குது. ஸோ அப்போ எவ்வளோ மடங்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீட் கிடைக்கும். இது வந்து யூடியூப் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் ஆகும். இதே நீங்கள் படம் அந்த மாதிரி ஏதாச்சும் டவுன்லோட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த சர்வர்லேருந்து வரக்கூடிய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ 5G ஸ்பீடு அதில் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு இது பண்ண வேண்டாம். ஸோ அது வேறு மாதிரி ஆப்ஷனில் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் யூடியூப் இதிலலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் 4Kலே வச்சிங்கனாலுமே பஃபரிங் ஆகாமல் ஓடும். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணி விட்றேன். தேங்க்யூ ஆல். எல்லோரும் கேட்குறது தான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.